ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் புத்தாண்டு இனிய நல்வாழ்த்துக்கள். நான் வசிக்கக்கூடிய எங்கள் பில்டிங்கில் இந்த ஆண்டு 2020ஆம் ஆண்டு புத்தாண்டு செலிப்ரேஷன் நடந்துச்சுங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எங்கள் பில்டிங்கில் இப்போ வசித்து வரும் மிஸ்டர் பிக்சாபதி என்கிற பிரதர் தான் இந்த பார்ட்டிக்கு தேவையான ஆர்கனைசிங் எல்லாமே அவர் தான் செஞ்சாருங்க. அதனால் ஃபஸ்ட்டு அவருக்கு என்னுடைய சார்பாகவும் இந்த பார்ட்டிக்கு வந்து கலந்து கொண்ட அனைத்து குடும்பத்தின் சார்பாகவும் நான் நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். எங்கள் பில்டிங் ரொம்ப பெரிய பில்டிங், நிறைய குடும்பங்கள் வசித்து வருகின்றன. அதனால் அவர் 25/12/2019 அன்றே வந்து ஒரு இன்விடேஷன் கார்டு கொடுத்து அனைத்து குடும்பங்களுக்குமே மிகவும் சந்தோஷமாக வந்து இன்வைட் பண்ணாருங்க. அவர் இன்விடேஷன் கார்டு கொடுத்து அழைப்புதல் கொடுத்த உடனே நாங்கள் அனைத்து இங்கு வசித்து வரும் அனைத்து குடும்பத்தாருமே மிக சந்தோஷத்துடன் நாங்கள் கலந்து கொண்டோம். இந்த 2020 ஹாப்பி நியூ இயர் பேனல், ஸோ ஷேர் அரேஞ்ச்மெண்ட்ஸ், இந்த மாதிரியான அனைத்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து அவர் தான் பார்த்துக்கிட்டாரு. 31ஆம் தேதி டிசம்பர் 31ஆம் தேதி மாலை பொழுது 4 மணியிலிருந்தே அவர் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. நாங்கள் அனைவருமே ஒரு 7 மணி அளவில் எங்கள் பில்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த அழகான அருமையான கிரவுண்டுக்கு நாங்கள்லாம் வந்துட்டோம். பாருங்க, குழந்தைங்கள் எல்லாருமே ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஹாப்பி நியூ இயர் பார்ட்டியை ரொம்ப சந்தோஷமாக கலந்துக்கிட்டாங்க. சிறியவர்களும் பெரியவர்களும் குழந்தைகளும் அனைவருமே வந்துட்டாங்கங்க. 2019 கடந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் 2020ஆம் ஆண்டு பிறக்கப் போகிறது என்பதை நினைக்கும் பொழுது எங்கள் அனைவருக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அனைத்து குடும்பங்களுமே வந்து சரியான 7:30 மணி அளவில் ஆஜரானாங்க. அதுக்கடுத்து சிறுமியர்களுக்கான பாசிங் பால், இந்த மாதிரியான சின்ன போட்டிகள் நடந்ததுங்க. குழந்தைகள் மிகவும் குதூகலத்துடன் கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப சூப்பரா விளையாடுறாங்க. இங்கு இருக்கும் நண்பர்கள் அனைவரும் ரொம்பவும் பிஸியாக இருக்கிறதுனால அன்று இரவு நாங்கள் எல்லாம் மீட் செய்யறதுக்கான அழகான ஒரு தருணங்க. அதனால நண்பர்கள் அனைவருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அழகாக பார்த்து சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அடுத்ததா சிறுவர்களுக்கும் பாசிங் பால், இந்த மாதிரியான போட்டிகள் நடந்தது. இந்த சிறுவர்களும் மிகுந்த ஆரவாரத்துடனும் குதூகலத்துடனும் காணப்பட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா விளையாடிட்டு இருக்காங்க. இது எல்லாமே மிஸ்டர் பிக்சாபதி சார் தான் நடத்திட்டு இருக்காரு. இந்த போட்டிகள் எல்லாமே ரொம்ப அருமையா எடுத்து செஞ்சிட்டு இருக்காருங்க. விளையாட்டு போட்டிகள் முடிந்தவுடன் அடுத்த ஒரு சில நிமிடங்களில் சிறுவர்களுக்கான நடன போட்டிகளும் நடந்தது. மிக மகிழ்ச்சியுடன் சிறுவர்கள் நடனமாடிட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது.
ஒரு புறம் சிறுவர்கள் நடனமாடி கொண்டிருக்கும் பொழுது மறுபுறம் ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க. அனைத்து குடும்பத்திற்கும் தேவையான இந்த உணவு வகைகள் எல்லாமே வெளியே இருந்து தான் ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. எல்லாமே சூடாக சுவையாக வந்துட்டு இருந்தது. அதனால எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் போயிட்டு இருந்ததுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம கேக் கட் பண்ணி நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பலூன்கள் எல்லாமே இங்கே பலூன் ஊதி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள் பில்டிங்கில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பத்திலையுமே இந்த தருணத்தில் ஒன்றா பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுங்க. உணவு வகைகள் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் போன்ற இரு பாலாருக்குமே ஏற்ற உணவு வகைகள் இருந்தது. கேரட் அல்வா, வெஜிடபிள் ரைஸ், சிக்கன் பிரியாணி, பன்னீர் கிரேவி, குபூஸ், வெஜிடபிள் கிரேவி, இது போன்ற அனைத்து வகையான உணவு வகைகளும் இருந்தன. மிகவும் சூடாகவும் சுவையாகவும் இருந்ததுங்க. இது எல்லாமே நல்ல அரேஞ்ச்மெண்ட் செஞ்சிருந்தாங்க. அனைத்து குடும்பத்திற்கும் தேவையான உணவு வகைகள் எல்லாமே ரெடியாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு 2020ஆம் ஆண்டு பிறக்க போகுது அப்படிங்கிற ஒரு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியில் இங்கே எல்லாருமே சிறுவர்களும் சரி பெரியவர்களும் சரி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். எப்போ பிறக்க போகும் அப்படிங்கிற எண்ணத்தில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக நாங்களாம் இருந்துகிட்ருக்கோம். இப்போ எங்க கடிகாரத்தின் மணித்துளிகள் சரியாக 9:30 மணி அளவை நெருங்கிக்கிட்டே இருக்குது. அதனால நாங்க எல்லாரும் கேக்கை எடுத்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். கேக் கட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் போயிட்டு இருக்குதுங்க. ஏன்னா சவுதி அரேபியாவில் சரியாக 9:30 மணி அளவில் கேக் கட் பண்ணுறப்போ இந்தியா டைம் 12. அதனால அதே டயத்தில் தான் இங்கேயும் நாங்கள் கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த மாதிரி நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மிக மிக அருமையாக அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்குங்க. எங்க பில்டிங்ல இருக்கக்கூடிய அனைத்து சிறுவர்களும் சிறுமியர்களுமே மிகுந்த ஆரவாரத்துடன் 2020ஆம் ஆண்டு கேக்கை கட் பண்றதுக்காக ரெடியா இருக்காங்க, ஆயத்தமாயிட்டே இருக்காங்க. இன்னும் ஒரு சில மணித்துளிகள்ல இப்ப நம்ம கேக்கெல்லாம் கட் பண்ண போறோம். 2020ஆம் புத்தாண்டு பிறக்க போகுது. இங்கு இருக்கும் சிறியவர்கள் மட்டுமல்ல, நாங்கள் பெரியவர்கள் அனைவருமே 2020ஆம் ஆண்டின் புதிய வரவுக்காக 2020ஆம் ஆண்டை வரவேற்பதற்காக மிகுந்த ஆவலுடன் சந்தோஷத்துடனும் காத்து கொண்டிருக்கிறோம். அழகான காலை வேளையில் செடிகளில் பூக்கள் பூத்து குலுங்குவதை போல் நாங்கள் அனைவருமே மிக மிக அழகான மன மகிழ்ச்சியுடனும் முக மலர்ச்சியுடனும் காணப்பட்டோம். இதுவும் பார்ப்பதற்கு அருமையாக அழகாக இருந்தது. ஜனவரி 1ஆம் தேதி 2020ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி எங்க வீட்டுக்கு வந்துவிட்டது. நம்ம வீட்டிலேயே தங்கிவிட்டது. என்னது? சந்தோஷம், வெற்றி, நிம்மதி. நாங்கள் ஒருவருக்கொருவர் 2020ஆம் ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்தி போட்டோவும் எடுத்துக்கொண்டோம்.
குழந்தைகளும் பெரியவர்களுமே 2020ஆம் ஆண்டு கேக்குகளை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் போய் இனிப்பான இந்த இனிய 2020ஆம் ஆண்டின் கேக்குகளை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அனைவரும் கேக் சாப்பிட்டு முடித்தவுடன் இரவுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்த உணவு வகைகளையுமே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் பில்டிங்கில் சிறுவர்களும் பெரியவர்களும் சேர்ந்து அமர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்றத பார்க்கும் பொழுது ரொம்பவும் கண்கொள்ளா காட்சியாக அருமையாக இருந்துச்சுங்க. இரவு நேர டின்னர் முடிச்சதுக்கு அப்புறமா நாங்கள் எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஹவுசி கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். இது பெரியவர்களும் சிறுவர்களுமே ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக கலந்துக்கிட்டாங்க. எல்லாருமே ஒரு அரை மணி நேரம் போனதே தெரியலைங்க. அந்த அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாரும் ரொம்ப முழு கவனத்தோடு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. மிஸ்டர் பிக்சாபதி அவர்கள் தான் இந்த ஹவுசி கேம் நம்பர் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாரு. அவர்களுக்கு நம்பர் வந்ததை அவங்க ரொம்ப கவனத்துடன் பார்த்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் குழந்தைகளுமே கலந்துக்கிட்டாங்க. அவங்களும் ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. இதுவும் ரொம்ப அருமையா இருந்துச்சு. இப்போ இங்கே சவுதி அரேபியாவின் மணி நேரம் இரவு 11. அடுத்ததாக விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற குழந்தைகள் அனைவருக்குமே பரிசுகள் வழங்கப்பட்டன. வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு மட்டும் இல்லைங்க, அங்க இருக்கும் இந்த பார்ட்டிக்கு வந்திருக்கும் அனைத்து குழந்தைகளுக்குமே பரிசுகள் வழங்கப்பட்டன. அனைத்து குழந்தைகளும் பரிசு வாங்கி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். சிறுவர் சிறுமியர்களுக்கு மட்டும் அல்லாது அங்கு வந்திருந்த அனைத்து குடும்பத்தினர் அனைவருக்குமே பரிசுகளும் வழங்கினர். எல்லோருக்குமே ஒரு நினைவாக 2020ஆம் ஆண்டின் நினைவாக இந்த பரிசு விளங்கியது. இந்த 2020ஆம் ஆண்டு பார்ட்டி செலிப்ரேஷன் மிகவும் அருமையாக சிறப்பாக நடந்தது. மீண்டும் ஒரு முறை மிஸ்டர் பிக்சாபதி பிரதர் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் இங்கு வந்திருந்த அனைத்து குடும்பத்தின் சார்பாகவும் இதை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களின் சார்பாகவும் நான் என்னுடைய நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். பழையதை மறப்போம், புதியதை நினைப்போம், கோபங்களை அகற்றுவோம், சந்தோஷத்தினை பகிர்ந்திடுவோம், எதிரியை மன்னிப்போம், நண்பனை நேசிப்போம், தீயதை விட்டொழிப்போம், நல்லதை நினைப்போம், 2019க்கு விடை கொடுப்போம், 2020ஐ வருக வருக என வரவேற்போம். இதே மாதிரி நீங்களும் தொடர்ந்து இருந்து ரொம்பவும் லைஃப்ல ஹாப்பியா சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்ததுன்னா
லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஃபீஸ்ட் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா உடனுக்குடன் நான் போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நீங்களும் உடனுக்குடன் பார்க்கலாம். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.